ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் தான். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அது நீங்கள் கேட்டிருக்க டவுட்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், ஆனால் அது கமெண்ட்ஸில் வந்து கேட்க தெரியறதில்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேட்குற டவுட்ஸ் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேருக்கு பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்ககிட்ட எந்த அளவாக இருந்தாலும் அந்த அளவை நீங்கள் கால்குலேஷன் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணுறது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நம்ம நிறையாவே கால்குலேஷன் போடுறோம். ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு மெத்தடு தான் அந்த கால்குலேஷன் எல்லாமே. ஆனால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கான தெளிவு வந்து கிடைச்சிரும். இப்போது நான் மார்க் பண்ண போகிறது ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன். அதில் வந்து நம்ம பேக் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு மார்க்கிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு பேக் போர்ஷன். இப்போ இதனுடைய அளவு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 வருது அப்படின்னா 4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். அப்போது 38. இதை 4 நம்ம பிரிக்கும்போது 9.5 இன்ச்சு நமக்கு வரும். ப்ளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். 9.5 அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 34 வந்து நம்ம 4 பிரிச்சுக்கணும். 8.5 இன்ச் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். அப்போ இங்கே வந்துட்டு இந்த அளவை நீங்கள் விட்டுருங்க. இது வந்து ஷோல்டருக்கான ஸ்பேஸ். இப்போ இங்கேருந்து இங்கே 8.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 4.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 4.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு 4.25 நமக்கு செஸ்ட் ரவுண்டுக்கு வந்துடும். இப்போ இந்த புள்ளி வந்து நமக்கு இங்கேருந்து 8.5 இன்ச்சு, இங்கே 4.25 எங்கே வருதோ அந்த இடத்துல தான் இந்த புள்ளி வந்து சேரும். அப்போது நான் 8.5 அப்படிங்கிறது உங்களுக்கு செஸ்டினுடைய உயரம். மிட் பாயிண்ட் எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷன். 4.25 அப்படிங்கிறது அந்த 2 பஸ்ட்டுக்குமான கேப்பு. இப்போ கீழே ஒரு 4.25 அப்படிங்கிறது நம்ம கீழேயும் பஸ்டினுடைய உயரம். அப்போ இந்த 4.25 இருந்து இந்த வரைக்கும் தான் நமக்கு கப் ஷேப்பினுடைய ஸ்பேஸு. இப்போ இங்கே சைடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த உயரத்தை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு உயரமாக ஒரு மார்க் பண்ணி இந்த 1.25க்கு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. பேக் தட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் ஷேப் வந்து கட் பண்ணுவோம். அந்த ஃப்ரண்ட் ஷேப்பில் தான் இந்த மார்க்கிங் வந்து நீங்கள் போடணும். அதை வந்து நீங்கள் இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கிராஸ் கட்டிங்க்கான மெத்தடு தான். அதனால் நீங்கள் பேக் வந்து அதில் பிளேஸ் பண்ணும்போது கிராஸாக வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு லைன் போட்டுக்கோங்க, இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான அளவு, இது உயரத்துக்கான அளவு. அப்போ இந்த நெக்குக்கு வந்து இந்த அளவு, ஷோல்டர் வந்து இந்த அளவு. ஷோல்டர் வந்து இதே இதில் தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5-6 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக்கினுடைய மார்க்கிங். அது அகலமாக வேணுமா எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம பேக் தட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணும்போது பண்ணுறது தான். மேக்சிமம் இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து ஆம்ஹோல் சைடு. இப்போ இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு பட்டியினுடைய உயரம் வச்சுருக்கோம். இந்த பட்டியினுடைய உயரம் பொறுத்த வரைக்கும் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். கீழே இறக்க ஃப்ளாட்டாக வரும் கப் ஷேப்பு. கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே நார்மல் கப் ஷேப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நல்லா ஷார்ப்பாக ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா இதை வந்து 3.25-4 வரைக்குமே நம்ம மேலே எடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பட்டி வந்து பெருசாக வரும்.
அதே மாதிரி கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு உட்காரும். இப்போ இந்த இடத்துல 4 இன்ச்சு. இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இங்கே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டினுடைய உயரத்தை இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ இங்கேருந்து தான் இங்கே நம்ம உயரத்தை மார்க் பண்ணோம். அப்போ இந்த அளவுக்கு கப் ஷேப் வந்து இந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25. எதுக்காக அப்படின்னா அந்த கப் ஷேப்புக்கு தேவையான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ 2.5 இன்ச்சு மடித்து நம்ம கட் பண்ணும்போது 2.5 இன்ச்சு வரும். அப்போ இந்த இடத்துல 1.25, இங்கே ஒரு 1.25 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் இதை வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஷார்ப்பாக வேணும்னா இதை மேலே கொண்டு போகலாம். அதாவது ஒரு 1.5 இன்ச்சு அல்லது ஒரு 1 இன்ச்சு. இந்த எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோமோ இதுதான் நமக்கு முன்பக்க உயரம். இங்கே வந்து கப் ஷேப் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லைனை வந்து இந்த கேப் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து இப்போ நான் வந்து ஒரு 1.5 1 அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். கப் ஷேப் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா மேலே ஏற்றிக்கோங்க. ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னா இதை வந்து கீழே இறக்கிக்கோங்க. நீங்கள் வைக்கிற கப் ஷேப் வந்து அவங்களுடைய போடும்போது அவங்களுடைய பிரெஸ்ட்டை வந்து கட்டாக வெட்டுற மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே தான் நமக்கு கவர் பண்ணி வரணும். அதனால் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது, அளவு ப்ளவுஸு அல்லது அவங்க அந்த போடும்போது அந்த ப்ளவுஸுக்கு அவங்க ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து இந்த லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதை மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் வச்சு லைன் போட்டாலே. ஏன்னா இப்போ வந்து பேக்கை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மார்க்கிங் தான் நமக்கு தெரியும். அதனால் இதில் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி இந்த 1.5 வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அது வந்து நீங்கள் மடித்து வெட்டும்போது இது வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு உள்ளே போயிடும். இது வரைக்கும் தான் நமக்கு கப் ஷேப்பு. இப்போ இது வந்து இந்த ஷேப் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து யோக்கினுடைய அளவு. இந்த அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 34க்கு இங்கே 2.5 வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி சீம் அளவன் சேர்த்தி ஒரு 2.25 வைங்க. கழுத்தினுடைய அகலம் அதாவது செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 12ஆக பிரிக்கும் போது என்ன வருதோ அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சென்ட்ரு டாட்டுக்கான டிஸ்டன்ஸு. சென்ட்ரு டாட்டுக்கான அளவு அப்படிங்கிறது அவங்க கப் ஷேப் பொறுத்து 2 இன்ச்சா 2.5 இன்ச்சா 2.25 2.75 3 3.5 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அது வந்து அவங்களுடைய கப் ஷேப் பொறுத்து தான் வரும். இப்போ நம்ம யோக் வெட்டும் போது 3 + 1.5க்கு ஒரு கிளாத் எடுத்துட்டு இங்கே இருக்கிற நீளமும் இங்கே இருக்கிற நீளமும் ஈவனாக வருதான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் மார்க் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம நெக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல டீப் நெக்காக வந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வெட்டிக்கலாம். இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரணும். 1/4 செஸ்ட் ரவுண்டு. அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சாலும் ஒரு சிலருக்கு ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரும், ஒரு சிலருக்கு டைட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவுமே அவங்க கப் ஷேப்பை டிபெண்ட் பண்ணியும் அந்த நெக்கினுடைய உயரம் அவங்களுக்கு எந்த இடத்துல வருது, அதாவது கப் ஷேப் மேலே வருதா அல்லது கப் ஷேப்பு தொடங்குறதுக்கு மேலேயே கழுத்தோட வருதா அப்படிங்கிறது அவங்க போடுற அந்த நெக்கினுடைய அளவை பொறுத்து தான் வரும். இந்த அளவு கூட இப்போ ஆர்ம் ஹோல் உயரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணாமல் அந்த அந்த ஸ்லாண்டிங் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதுவே கப் ஷேப்பு கீழே இப்படி ரொம்ப லோவாக வருது அப்படின்னா நீங்கள் சும்மா லைட்டாக மட்டும் கட் பண்ணால் போதும். ஒரு சிலருக்கு கட் பண்ணிட்டா டைட் ஆயிரும், கட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். அந்த நெக்கு வந்து ஒருத்தருக்கு போடும்போது எந்த இடத்துல முடியுது, அதாவது ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்குமே கூட ஃப்ரண்ட் நெக் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருந்தால் நம்ம முன்னாடி கட் பண்ணால் அந்த இடம் இழுத்து பிடிக்கும், டைட்டாக இருக்கும். அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம அக்யூரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் தான் நம்ம வந்து அந்த அளவுகளை பார்த்து நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, ஓவரால் நீங்கள் எல்லாருமே கற்றுக்கும் போது உங்களுக்கு தான் அந்த இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய பாடி அமைப்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த கப் ஷேப் எப்படி இருக்குது, அந்த இடத்துல கிராஸ் எவ்வளோ கட் பண்ணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். எவ்வளோ கட் பண்ணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சிலருக்கு அதிகமாகவே கட் பண்ணும், ரொம்ப வைடாக போச்சுன்னா அதிகமாக கட் பண்ணாதான் நெக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும், இல்லாட்டினா நெக்கு வந்து லூஸ் வரும். அப்புறம் மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஐ கட்டி அதில் வந்து நம்ம டைட் பண்ணுவோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நார்மலான நெக்கு போடும்போது வராது, ரொம்ப லோ நெக்காக போடும்போது தான் வரும்.
இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே 1/2 இன்ச்சில் இருந்து தான் இந்த டாட் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த நம்ம ஒரு இந்த ஷேப் போடும்போது எப்படி வருதோ அந்த இடத்துல தான் இந்த டாட் பிடிக்கும். ஒரு பிரின்சஸ் கட்டுக்கு வர ஷேப்பு தான் இது. பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு டாட்டு. இது வந்து நெருக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். தள்ளி பிடிச்சிங்க அப்படின்னா பிளெண்ட் ஆன மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு தான் இந்த இடத்துல உள்கை வந்து லைட்டாக கட் பண்ணும். இல்லாமல் ரொம்ப டீப்பாகவும் நம்ம மேலே இருந்தே ஒரு சிலர் இங்கிருந்தே கட் பண்ணுவாங்க. அங்கேருந்தே நீங்கள் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் ஆர்ம் சைடில் ஸ்ட்ரெயிட் வராது, உள்ள இழுத்த மாதிரி போயிடும். அப்போ அது போடும்போதும் அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஆர்ம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நீட்டாக இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு என்னென்ன செஸ்ட் ரவுண்டில் இருந்து தான். இப்போ இதுவே செஸ்ட் ரவுண்டு 34 தான் இருக்குது. ஆனால் கப் ஷேப் வந்து ஒரு 36, 38 வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிக்கும் போது இந்த கப் பாயிண்டோட ஷேப் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கும். அப்போ இங்கே வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே எல்லாம் எப்பவும் போல் வச்சுக்கிட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் கொஞ்சம் இறங்கி வரும். அவ்வளோதான். அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். டாட் அதிகமாக பெருசாக பிடிச்சிட்டிங்கன்னா கப் ஷேப் லூஸ் வரும், நெக் லூஸ் வரும். கப்பு பொறுத்த வரைக்கும் நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக இருந்தால் தான் ஷோல்டர் ஃபாலில் ஆர்ம் ஹோல் இது எல்லாமே நமக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.